நாங்க வந்து எஸ்டேட்ல இருக்கோம், மூணாறுல இருக்கோம், குடியிருக்கோம் 2 பேரும். எங்க வீட்டுக்காரோட அக்கா பையனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா கல்யாணம் முடிச்சதுல இருந்தே கொஞ்சம் பிரச்சனை, இவங்களுக்குள்ள அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால நாங்க சத்தம் போட்டு விட்டுட்டோம். இது எங்க பர்சனல் விஷயம், நீ போடா வெளிய. மாமா பிரிச்சு பேசாதீங்க. கூப்பிட்டாவா போ வெளிய. போடா. இவர் சொல்லிடுறாரு, நீ கேரளாக்கு என் வீட்டுக்குன்னு சொல்லி நீ கோச்சிட்டு வரக்கூடாது, என்ன இருந்தாலும் சரி நீ அங்கதான் இருக்கணும், அங்க வரக்கூடாதுன்னு இவர் சொல்லிடுவாரு. இந்த பிள்ளை இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை தாய் நகப்பட்டு எங்களுக்கு சொல்லவே கிடையாது. நவம்பர் மாசம் 1ஆம் தேதி மருமை அங்க இருந்து நான் தேயிலை பறிக்கிறதுக்கு வேலைக்கு போயிட்டு இவரு வேலைக்கு போயிட்டாரு. அது போன் பண்ணோன்னு அத்தை நீங்களும் மாமா வராட்ட நான் மருந்து குடிச்சு இறந்துரும் சொல்லி யாரு சொன்னாங்க? இவ மாப்பிள்ள. இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. 6:30 நான் வண்டியை பார்ப்பேன், நீங்க வராட்ட நான் மருந்து குடிச்சிருவேன் அப்படின்னு நாங்க மதுரையோடு சுத்தி 5:30 வீடு போய் சேர்ந்துட்டோம். வீட்டுல போய் பார்த்தோன்னா மருமையை மட்டும் இருக்காரு, இவ காங்கல. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. இவளை எங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு தொடர்பு வச்சிருந்த புள்ள வீட்டுல இவளை கொண்டு போய் அங்க போய் வச்சுட்டாங்க. வேண்டாம்னு சொல்லிக்கிறாரு. இவளை போய் அந்த சேர்ந்திருந்த புள்ள கூட வச்சிருந்தாரு. அங்க வச்சு கம்மல் கலத்தி, மூக்கத்தை கலத்தி, மேக்காது கலத்தி, மிஞ்சி கலத்தி, குளிச்ச கலத்தி, தாலி செயின் எல்லாம் கலத்தி ஒரு நைட்டி ஒரு பாவடையோட இருந்தார் அவரை. நாங்க பார்க்கும்போது அந்த குளத்துல தான் இருந்தா. எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாயிடுச்சு. கடைசியில என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும்போது செயின் நேரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஓகே, உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து அப்ப எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, செயின் போனாலும் போயிட்டு போகுது, நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். சோ மொத்தத்துல உங்க மருமகனுக்கு வந்து இன்னொரு தொடர்பு இருக்கு, அதனாலதான் பிரச்சனை. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஆமா, உன் பேர் என்னமா? லட்சுமி பிரியா. எப்ப கல்யாணம் ஆச்சு உனக்கு? 2009 கல்யாணம். பசங்க இருக்கா? ஒரே ஒரு பையன், 4 வயசு. 4 வயசு. எப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? தெரியல. என் வீட்டுக்காருக்கு ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் மேடம். அவங்க வீடு பக்கத்துல கொஞ்சம். அவங்க வீடு எப்படி பழக்கம்னா, அவங்க வீட்டுல மாடு இருக்கு, அங்கதான் பால் வாங்கணும். வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, அங்க போய் பால் வாங்கு. ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? உங்களுக்கு புருஷன் இருக்காரா? ஆமா, கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க புருஷன் கூட இல்ல, அம்மா வீட்டுல இருக்கா, இங்கேயே தான் இருப்பா அந்த பொண்ணு. இந்த சமயத்துல என் வீட்டுக்காரர் அந்த பொண்ணுக்கும் பழக்கம் ஆயிடுச்சு மேடம். நான் பால் வாங்க போறேன்னா, இல்ல நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. வேலைக்கு போயிட்டு நான் இருக்கேன். இவா எனக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மாட்ட சொல்ல போறோம்னு இவ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னான். மருமையை செல்ல பிடிங்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டாப்ல. பேரன் தூக்கி செல்ல ஆன் பண்ணி வச்சுட்டான். இவ சொல்ல போறோம்டா, அவ சொன்னா மருந்து குடிச்சிருக்காரு, சொல்ல போனாங்க மருந்து குடிச்சிருவேன் அப்படின்னு போன பிள்ளை எப்படி ஆஃப் ஆயிடுச்சு. அது பிறகு போலீஸ் ஸ்டேஷன் வேற போயுமா. இவளை நாங்க கேரளா நவம்பர் மாசம் 4ஆம் தேதி கேரளா கொண்டு போயிட்டோம். இவ வீட்டுக்காரு அவருக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. ஒரே போன் பண்ணி என் மனைவியும் என் பிள்ளையும் கேரளா வந்துட்டாங்க, கோச்சிட்டு வந்துட்டாங்க, நீ பாத்தையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லையா மாப்பிள்ள, நான் பாக்கலையே. அவன் வேலையை அவன் தானே செய்யணும். ஒரு 10 ஆளுங்களை வச்சு கலையப்படுறாங்க. அது 4ஆம் தேதி போனதுல இருந்து எங்களுக்கு போனும் பண்ணல, என்னன்னு செய்யல. கடைசியில் இறந்து போனாங்கன்னு சொல்லி இவங்க அக்கா வீட்டுல இருந்து எங்களுக்கு தகவலே பண்ணல. இவ வீட்டுக்காரர் இறந்து போனாருன்னு. வீட்டுக்காரர் இறந்துட்டார், மருந்து குடிச்சு இறந்து. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நவம்பர் 26 இவளை 4ஆம் தேதி இவளை கேரளா கொண்டு போயிட்டோம் மேடம். 4ஆம் தேதி இவளை கேரளா கொண்டு போன உடனே அவரும் போன் பண்ணல, இவரும் பண்ணல. அவர் போன் பண்ணி ஒரு பையன்ட்ட மாத்திரம் விசாரிச்சுட்டு 26ஆம் தேதி மருந்து குடிச்சு இறந்த உடனே இவங்க வீட்டுல இவங்க அக்கா, இவங்க மச்சான், இவங்க மச்சான் பொண்டாட்டி யாருமே எங்களுக்கு தெரியப்படுத்தல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? பக்கத்து வீட்டு பொம்பளைட்ட இவர் ஒரு நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் தான் போன் பண்ணி உங்க பிரியா மாப்பிள்ள இந்த மணிக்கு மருந்து குடிச்சு இறந்துட்டாருன்னு அவர் தான் தகவல் சொன்னாரு. தகவல் சொன்ன உடனே இவர் கீழே விழுந்து வெட்டி இவர் இழுத்துருச்சு கீழே. ஏன் அது வந்து உங்க அக்கா அப்படி பண்ணாங்க? அதுல அவங்க பதறி போய் எனக்கு தெரியப்படுத்தாம அவங்க மேல எந்த தப்பு இல்ல. ஆனா பிள்ளைக்காடு வகரமான பிள்ளைக்காட்டுக்கு அவங்க பெண் இருக்கணும், பெண் இல்ல. அவன் செத்துட்டான்டா. இவர் ஊர்ல இருந்து வந்த உடனே என் மருமகன் எங்க வச்சிருக்காங்க கேட்டாங்க. அப்ப நாங்க ஒரு ஆள் சங்கரங்கோயில இருந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க. என்ன நடந்துச்சு நீங்க நேரடியா பாத்துட்டு எங்களுக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மச்சான் மருந்து கொடுத்து இறந்து திருவங்கடத்துல ராஜேந்திர ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து அங்க முடியாம கொண்டு வந்து ஊருக்கு கொண்டு வந்து ஒரு 10 ஆளுக்கு மட்டும் வச்சு பணத்தை எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்க தகவல் கிளியரா கொடுத்துட்டாப்ல. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? அவருக்கும் இவளுக்கு அந்த சாவுக்கும் இவளுக்கும் எந்த காரணம் இல்ல மேடம். சாகு அன்னைக்கு இவ வீட்டுக்கார மொபைல்ல இருந்து அந்த பொண்ணுக்கு 9 தடவை போன் பண்ணியிருக்காரு. எங்கேயாச்சும் கூட்டி போய் என்ன பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. 9 தடவை போன் பண்ணிருக்கு. அந்த பிள்ளையும் இவருக்கு போன் பண்ணியிருக்காரு. நாங்க போன் அடிச்சு கண்ணால அதை நாங்க பார்த்தோம். சாகும்போது அவங்க 2 பேருக்கும் ஏதோ நடந்திருக்கு மேடம். இவ அவர் இறக்கும் போது கேரளாவில இருந்தா. இப்ப என்ன எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? குழந்தைய பிடிங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கம்மா 4 வயசு பிள்ளைய. யாரு இவளுக்குள்ள குழந்தைய பிடிங்கி யாரு பிடிங்கி வச்சிருக்காங்க? இவங்க அத்தை, மாமா, காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்க. அவங்களுக்கும் தெரியும் அந்த பொண்ணாலதான் இறந்து போச்சு. எல்லாருக்குமே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது.
சரி பரவாயில்ல. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, அதுக்கும் 4 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ள இருந்து வரும்போது எங்க வீட்டுக்கார கண்ணால பார்த்தாரு. கேளுங்க மேடம். என்றா கண்ணு பார்த்த இந்த மாமா இந்த அக்காவை வண்டியில தூக்கிட்டு போனாரு. நான் இறந்தவருடைய அண்ணி. அண்ணனா? அவங்க வந்து அண்ணன். இது அவங்க அம்மா. அழுகதிக்கு எந்தா சும்மா இருங்க. அவன் அந்த பொண்ணு போய் அவனை கட்டிக்கிட்டான், கட்டி வச்சுட்டாங்க. கட்டிட்டு ஒரு 1 வருஷம் ஒன்றா இருக்கும்போது 4ஆம் மாசத்துல கரெக்டாக சத்தியமூர்த்தி அப்படி ஒரு கேரளா அவங்க கூட படிக்கிறாங்க பழக்கம். அவன் 1008 கதை சொல்லுவான். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். கேரளா பொள்ளாச்சி அந்த பையனுக்கு இவன் அங்க படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ பழக்கம் ஃபோன் பண்ணி பேசி அப்போ வந்து பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சோம். அப்போ இவங்க எல்லாம் வெளியில கிறிஸ்டின் போயிட்டாங்க. நான் டெலிவரி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு டெலிவரி போயிட்டேன். அப்போ வந்து இவ பாய்சன் சாப்பிட்டா. பழக்கம் தெரிஞ்ச உடனே இவன் லட்சுமி பிரியாங்கிற சந்தானத்தோடைய ஒய்ஃப். இவங்கெல்லாம் வெளியூர்ல இருக்க உடனே பாய்சன் சாப்பிட்டான்னு சொல்லி அதுக்கு வர வச்சு ஆஸ்பத்திரி வச்சு காப்பாத்தி விட்டாங்க. வெளியில சரி இனிமே ஒழுங்கா இருப்பா அப்படின்னு நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபாரின் போயிட்டாங்க. இதுதான் தவறான விஷயம். ஃபாரின் போகவும் இவ கான்டாக்ட் பண்றதுக்காண்டி அவளுக்கு தனியா போன் கொடுத்துருந்தாங்க. இவ அங்க வெளியில போகாம என் வீட்டுக்கார்ட்ட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டேவும் வேற ஒரு பையன் ராஜேஷ். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. உங்களுக்கு எப்படி தெரியும் இன்னொரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? போன் 24 மணி நேரம் போன். எல்லாம் என்ன அவ போன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவங்களுக்கு சப்போர்ட் அவ வீட்டுக்கார்ட்ட பேசுறா, உங்களுக்கு என்ன அப்படின்னு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அவளும் என் வீட்டுக்கார்ட்ட தான் பேசுறேன். கடைசியில பார்த்தா அவன் ராஜேஷ்கிற ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா. எப்ப விடணும் எப்ப பிடிக்கணுங்கிறது தான் காரியமே இருக்கு. அது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம்? ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் சரி அப்படின்ட்டு மன்னிச்சு விட்டு ஏத்துக்கிட்டு மறுபடியும் சரின்னு தனியா வச்சிட்டாங்க. அவங்க தனியா அங்கிட்டு தள்ளி காலனில வந்து அங்க வச்சுட்டாங்க. அங்க வச்ச அப்புறம் இவங்களோட ஒரு கண்ணன் என் தம்பியோட ஃப்ரெண்டு அவங்க என்ன பழகிட்டு இருந்தான். அடி சண்டாளச்சிருக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே. பிரச்சனை தம்பி இருந்தா அவங்க சண்டையா போய் அவன் வரலாம் ஒண்ணுமே பண்ணல. கடைசியில் வந்து பாலமுடன் ஒரு பையன் கூட சேர்ந்து நகை ஒரு 5 மணி நகையை தூக்கி கொடுத்து அவங்க கண்ணனுக்கு ஒரு மோதிரத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உங்க சந்தானம் இறந்து போறதுக்கு 4 மாசம் முன்னாடி இவங்க போயிட்டாங்கல்ல? ஆமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் சந்தானம் இப்படி ஒரு விஷயம்? சந்தானம் வந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். 3 தடவை மன்னிச்சு விட்டுட்டேன். இது 4ஆவது தடவை ஏன் முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொருத்தங்க கூட போறேன்னு சொல்றாளே, எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இல்லையே நான் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்றாளே, எவ்வளவு வேதனைப்பட்டு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. முதல்ல கூட மதினி என் பையனை நல்லா பாத்துக்கோங்க என்ன அப்படின்னாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? தண்ணி சொல்றாரு. என்ன இப்படி சொல்றீங்க? அதுவும் பையன் தானே, நம்ம இல்ல தானே, பாத்துக்கிற மாட்டோமா அப்படின்னு. நீங்க பாத்துக்கோங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. அவங்க இன்னொரு கதை சொல்றாங்கம்மா. சந்தானத்துக்கு தான் இன்னொரு தொடர்பு இருந்தது அந்த பொண்ணோட. இது வந்து 4ஆவது தடவை இந்த பிரச்சனை வந்து அந்த பொண்ணு 4ஆவது ஒரு பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணோட தொடர்பாகி நகையெல்லாம் அந்த பொண்ணு தான் கொடுத்தா. இல்ல இவளே நானே கொடுத்தேன் அப்படின்னு. என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பே மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. அவங்க லட்சுமி பிரியா என்ன சொல்றான்னா, மகேஸ்வரிக்கும் சந்தானத்துக்கு தான் தொடர்பு, அதனாலதான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவ அப்படி சொல்றா. 24 மணி நேரம் இருந்தது இவ அவ கூட இருந்திருக்கா. இல்ல புரியல. இது உங்க தம்பி எழுதின லெட்டர்? தம்பி எழுதல, இல்ல போலீஸ்காரங்க எழுதி லட்சுமி பிரியா வாசி பார்த்துக்கோ. கடைசியில என் தம்பி எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். நான் இவன் முருகன் கூட தான் போறேன் நட்டுக்க பிரியா. போலீஸ்காரங்க எவ்வளவோ சொல்றாங்க, வாழ்க்கை தொலைச்சிடாத காலையில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் நடந்துச்சு. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா? நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. எனக்கு பிள்ளை வேண்டாம், அவங்க வந்துட்டாங்க. முருகனோட போறேன்னு என்ன இப்படி சொல்லிட்டாலே கடைசி வரைக்கும் கூப்பிட்டு இப்பயாவது சொல்லு, என் கூட வாரேன்னு சொல்லி நான் கூட்டு போறேன் அப்படின்னு. ஆமா இப்படி விட்டுட்டு போகாதீங்க. இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இதோட கேவலமா தெருவுல அலைவா. நீங்க கூட்டு போங்க. சந்தானம் சொல்லியிருக்காரு. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நீங்க கொஞ்ச நாள் போய் வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு நம்ம பாத்துக்கலாம், பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி அவங்க கூட அனுப்பி வச்சாங்க. போயிட்டாங்க. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு இவளை ஏத்துக்கிற மனசு இல்ல. ஏன்னா இவர் என்னை நம்பி கழுத்தாரு சொன்னார். கோவில்பட்டிக்கு டெஸ்ட் எடுக்க போனார்கள். முருகன் 1/2 மணி நேரம் கழித்து நான் பார்த்தேன். முருகன் கண்ணன் இருவரும் டூலரில் பின்னாடி சென்றனர். என்னடா இந்த கோமி யாருமே இல்லை. இது இறுதி முடிவு. காவல்துறை ஆய்வாளர், இது என் சொத்த முடி. எனக்கு முருகனுக்கு பழக்கம் இருப்பது என் கணவருக்கும் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிந்து விட்டது. என் அப்பா அம்மாவுடன் செல்வது எனக்கு விருப்பம் இல்லை. என் கணவருடன் சேர்ந்து வேலை விருப்பம் இல்லை. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். என்னை யாரும் கட்டாயப்படுத்தி நகைகளை வாங்கவில்லை. என் விருப்பப்படி நான் நகைகளை கொடுத்தேன். நான் முழு மனதுடன் சுய உணர்வுடன் முருகனுடன் சேர்ந்து வாழ நகையெல்லாம் எடுத்துங்க, நான் முருகனோட போறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? போலீஸ் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. அவங்க என்னதான் எழுதியிருக்காங்க, அவரு பொஞ்சாதி வேண்டாம்னு இவளும் புருஷன் எனக்கு நான் இவர் தெரிந்து வாழவே மாட்டேன். ஆமா அது பாருங்க போய் சொல்றீங்கன்னா இங்க உட்காந்து பேசாரு. இல்லம்மா, எந்திரிச்சு வெளியே வா சொல்றேன். மேடம் இல்ல மேடம் என் வீட்டுக்காரு சேர்த்து வச்சிருவாங்க திருப்பி அவரு கூட. ஏன்னா இவங்க ரெண்டு அதெல்லாம் கூட நீங்க தான் பிறந்தவங்க. கட்டுவாங்க மேடம். எங்க அத்தையும் எங்க அப்பாவும் கூட பிறந்த எப்படினாலும் உங்க அப்பா பேசி என் கூட சேர்த்து வச்சிருவாரு. நீ அவன் கூட தான் போகணும்னு சொல்ல போய் தான் நான் யாரோட போனதா? முருகன் கூட போகணும். யார் உங்க வீட்டுக்காரர்? வீட்டுக்காரர் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நாங்க ரெண்டும் சேர்ந்தா தான் அந்த பொண்ணு அவரு சேர முடியும். அந்த பொண்ணோட உங்களுக்கு ஜாஸ்தி பழக்கமா வீட்டுக்காரருக்கு ஜாஸ்தி? வீட்டுக்காரரு என்ன அவர் தான் அவங்க வீட்டுக்கு போய் நல்லா பழகு. அவங்க ஒரு நியாயம் வேணாமாடா? படு. எதுக்கு நீ செவர்ல எல்லாம் நம்பர் எழுதி வச்சிருக்க? சிவர்லில நம்பர் தான் அவங்க பாப்பா அடிச்சு கேட்க வேண்டியதானே மேடம். நீ எதுக்கு எழுதி வச்ச? நான் எழுதி அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லாத. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இப்ப சாதிச்சே நீ சொல்லுமா? பெற்றவங்களுக்கு என்ன பெருமை என்னதான் நீ சாதிச்ச சொல்லுமா? அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. என்னதுமா? ஒரு மெசேஜ் எங்களுக்கு ஒரு சிம் கிடைச்சது. அந்த பையன் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன மெசேஜ்? 2014 கரெக்டா 12 மணிக்கு வந்திருக்கு. என்ன நம்பர் கொடுத்தாலும் என்ன தெரியல. நான் சேவ் பண்ணிட்டேன்டி. என்னடி பண்ற கால் பண்ணாம இருக்கடா குட்டியம்மா அப்படின்னு போட்டு பை முருகன் எழுதிருக்கு. என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே. நீ ஒரு தடவை தானே பார்த்த? ஐயா உண்மை ஏதோ அதை சொல்லு. எங்களுக்கு என்னத்துக்கு நீ இப்படி கொல்லுத? எல்லாத்தையும் ஒரே அடியா என்னையும் தம்பியும் அப்பா 3 பேரையும் கொன்று நாங்க செத்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் இஷ்டப்படி அது செய். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? சத்தியமூர்த்தி, முருகன், கண்ணன், ராஜேஷ் 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 இதெல்லாம் என்ன உண்மை? இதோட உண்மையெல்லாம் சொல்லு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அதெல்லாம் தப்பிக்க இல்ல கூடாது. மேடம், அவ உண்மையே தப்பு சொல்லு, சொல்லல. உண்மையே சொல்லு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா சொல்லுவா. உன்னை வரும்போதே நாங்க இங்க சொல்லிட்டு வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு தான். சத்தியமூர்த்தி அந்த ராஜேஷ்ங்கதெல்லாம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுதான் மேடம் பேசாது. நான் போனை கொடுப்பேன் இல்லன்னு சொல்லல. கண்ணைங்கிறது வந்து என் வீட்டுக்கார ஒரு ஃப்ரெண்டு தான் மேடம். முருகன் யாரு சொல்லு? முருகன்ட்ட பேச உண்மையை சொல்லு. முருகன்ட்ட பேசணும். அந்த பொண்ணு தான் பழக்க வச்சுட்டு. ஓ, அதுக்கும் அந்த பொண்ணு தான் பழக்க வச்சு. என் போன் இல்ல, அவன் தான் போன் பண்ணி கொடுப்பா மேடம். என்ன பண்ண தெரியுமா உன்னெல்லாம்? அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். ஏன் முதல்ல நீ போய் சொன்னத? உன்னை அப்பா வரும்போது என்ன சொல்லிட்டு வந்துச்சு? நாங்க 2 பேருமே என்ன சொல்லி கூட்டு வந்தோம்? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்து வரும்போது அந்த ஆரம்பத்துல இருந்து உனக்கு என்ன பொய்? பொய் பேசி கடைசியில யாரும் உடனே இறந்தவங்க சொல்லுது. அம்மா தெரியுமா? சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடிய. என்ன அடி? என்னத்துக்கு ஒருத்திய பத்திட்டு எங்களை இந்த பாடு வருத்த பொய் சொல்லாத சொல்லி நீ என்னத்துக்கு பொய் சொல்லுத? இது போதும் வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. என்னங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? என் பையனை அவங்களுக்குனால அவங்க 2 பொட்ட பிள்ளைங்க பாத்து எங்க வீட்டுல யாருமே இல்ல. ஒரு பையன் தான் இருக்கான். எனக்கு என் பையன் வேணும். வேணுமேத்தா? இல்லப்ப வேணும்தா. தரமாட்டேரா. மகேஸ்வரியோட தொடர்பு இருந்திருக்குன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. பொதுவில 2 பேர்த்த வீட்டு போகாதான் சொன்னேன். ஆமாமா, அதுக்காக ஒரு தாய் டெண்டு புள்ளைய பிரிச்சு வைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. சுத்தி இருக்கிறவங்களா அப்ப என்ன வெறி? ஆமா, இத பாருங்க, ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்குங்க. பெத்தவ இருக்கும்போது நீங்க அப்படியெல்லாம் கைவசம் வச்சுக்கலாம் முடியாது. புரியுதுங்களா? நீங்க போய் பாத்துக்கலாம். உங்க கிட்ட 2 மாசத்துல 2 வாட்டி கொண்டு வந்து வச்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பையன் அம்மாவோட தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எனக்காக விடு, நான் டெய்லி கொண்டு வருவோம். நான் வீடுக்கு தான் கிடப்போம். நம்ம எல்லாரும் வளர்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு விடுக்கா. 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. அவளை அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இன்னைக்கு இவளை பத்தி அசிங்கமான வார்த்தைகளை இவங்க சொன்னா இந்த கஷ்டம் இவங்களுக்கு சேர்ந்தேன மேடம். அவங்க ஊராங்கல இல்ல. கரெக்ட், உங்க தம்பி கரெக்டா பேசுறாருமா. ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. என்ன தண்டனை விட்டாலும் நாங்க 2 பேரும் யாத்துக்கறோம். இப்ப பேச மாமியா. அவ அத்தை ஆளு விடுங்க மன்னிப்பு கல்யாணம் புள்ளைய மட்டும் கொடுங்க. நான் குடிச்சு அது மன்னிப்பு கொடுங்க. அப்ப தாயும் புள்ளையும் பிரிக்காங்க. அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், உயிரிழக்க விட்டு போய் 100 நாள் ஆயிடுச்சு. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.